டே 2 ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சில் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு உடனே பசி சரியான பசி, அதனால வீட்டில் ஏதோ இட்லி செஞ்சிருந்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒர்க் அவுட்ல இன்னைக்கு எப்படியாவது கிக்அப்ஸ் பண்ணிடணும்ட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன். முன்னேற்று வந்து லெக் ஒர்க் அவுட் ஜிம்ல போட்டிருந்தால கொஞ்சம் லெக் வீக் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனாலும் நான் ட்ரை பண்ணணும்னு பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரத்துல போராடியில என்ன ஆக போகுதுன்ட்டு தெரியாம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் கிக்அப்ஸ் ட்ரை பண்ணேன். கிட்ட போயிட்டு விழுந்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா கடைசியா கிக்அப்ஸ் எப்படின்னா பண்ணு ரொம்ப புஷ் பண்ணே இருந்தேன். கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருந்தேன். லாஸ்ட்ல ஜோரா வீர்ந்தேன். அதுவும் கிளீனா லேண்ட் கூட பண்ணல. பெரிய வேர்ல சரியான அடி. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பெயின் கம்மியா இருந்துச்சு. போய் உக்காஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தமா ஷேக் பண்ண முடியல. லைட்டா ஷேக் பண்ணாலும் செம்ம வலி. அதே சோகத்துல போயிட்டு செடிகால தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி விடணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பெயின் அதிகமாயினே இருந்துச்சு. அதுக்கப்புறமா என் தம்பி வந்தான், போண்டா சாப்பிட்டே வந்தான். டே அண்ணா என்னடா பண்ற? பார்த்தா தெரியல. விடு தண்ணிய விடு. போண்டா சாப்பிடுறியா? வேணாடா. என்ன டேஸ்டா இருக்கு போண்டா, செம்ம அருமையா இருக்கு. அவனுக்கு தெரியாது வீடியோ எடுக்கிறது. அதுக்கப்புறமா அங்கேயே நின்று ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறது கூட பார்க்கல. என்கிட்ட பேசினே இருந்தான். கடைசியில் அவனை எப்படியோ கீழே அமிச்சிட்டு நான் வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படியோ உசுபேத்தி விட்டா போண்டா காமிச்சு. சரி கடைசியா ஒரு போண்டா சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளை முடிச்சிட்டேன். இன்னைக்கு சாப்பிட்ட டோட்டல் கேலரிஸ் 623. டே 3ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.